அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியன் நீலமேக சுவாமியர்தன் ஓம் தீபிகா தேவி அருளாசிரியன் எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிரகத்தோடு இன்று நாம் காண இருப்பது மீன ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள். இதுவரையிலும் ஒவ்வொரு மாதம் பலன்களாக பார்த்துட்ருக்கோம். இப்போ மீன ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மீன ராசினாலே பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4. மீன ராசினாலே இறைவனோட ஆன்மீகத்தில் ரொம்ப 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 ஈடுபாடு உண்டு. இன்னொன்று சில விஷயங்களை பொறுமையாக நிதானமாக செயல்படுறவங்க. குருவோட ராசியில் பிறந்த இவங்க இயற்கையிலே எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டவராக இருப்பார்கள். இவங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் முடிஞ்சு போச்சு, வெற்றிகரமாக முடியப்போகுது. இன்னொரு 15 நாள் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே இதை இது பண்ணுறது தெரியல. பரவாயில்ல, நம்முடைய செய்ய வேண்டிய சொல்ல வேண்டிய கடமையை சொல்லுவோம். பார்ப்பவர்கள் பார்க்கட்டும், போற்றுவர்கள் போற்றட்டும், அவர்களுடைய எண்ணங்களை அவர்கள் காப்பாற்றி கொள்ளட்டும். இந்த மாதம் வர செப்டம்பர் மாதம் 30 5 சுக்கிரன், 6 சூரியன் சஞ்சரிப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். போட்டி பொறாமைகளை சமாளித்து ஏற்றம் பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உண்டாகும். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கா செய்யுது. யார் தான் இல்லாமல் இருக்கா? எதாவது ஒன்று ஆரம்பித்தா 1க்கு 9. நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்தா அதுக்கு போட்டியே. ஆனால் என்னடா செய்கிறான்னு நோட்டட் எல்லாமே காரணங்கள் இல்லாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கும். ஒருத்தவங்க முன்னேறது கூட அடுத்தவனும் பிடிக்காது. இப்போ உள்ள கால சூழ்நிலைக்குது கலிகாலத்தில். இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இறைவன் அனுக்கிரகம் உங்களுக்கு உண்டு. இந்த வர செப்டம்பர் மாதத்தில் இப்படி இருக்குது, நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த இறைவன் மேலே அனுக்கிரகத்தை வச்சுங்க. வெளியூர் தொடர்புடைய வாய்ப்புகள் தேடி வரும். உங்கள்கிட்ட வேலை செய்கிற பணியாளரோட ஒத்துழைப்பு நல்லாயிருக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கொள்கிறவங்க எதாக இருந்தாலும் உங்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் அவங்கவுங்க கூட ஒன்றிணைந்து எதாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய சக்தி இருக்கும். பொருளாதார வரவும் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்தபோல செலவும் இருக்கும். பண வரவு இருக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் ₹1 பணம் வந்ததுன்னா ₹2 செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்னத்தை பணம் பிடிச்சி வச்சாலும் செய்ய வேண்டிய செஞ்சு தானே ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் சூழ்நிலை தகுந்தபோல் மாற்றி செயல்படுங்கள். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணி எதிர்பார்க்கும் கௌரவமான பதவி உயர்வுகளை அடைய முடியும். ப்ரொமோஷன் இல்லாமல் நீண்ட காலமாக அதை நானே வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. போராடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உள்ள சூழ்நிலை திடீர்னு அந்த வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். அந்த சீனியாரிட்டி பேனலில் இருக்கும்போது போடுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறப்ப திடீர்னு மீனராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி கண்டிப்பாக அதேமாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நிச்சயம் நல்லது நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் சரளமாக நடைபெறும். எதிர்பார்த்த ப்ராஃபிட்லாம் நல்லாயிருக்கும், லாபம்லாம் நல்லா கிடைக்கும். அதேமாரி திருமணம் ஆகாத மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அருமையாக இருக்குது. தொடர்ந்து இனி வருங்கால சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள். நான் பலமுறை சொல்லுகிறேன்னா, சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது
அங்கே உள்ள அன்பர்களுக்கு தெரியும், நம்ம உறவினர்லாம் வருவாங்க. உறவினர் இப்ப இந்த பிள்ளைக்கு இந்த மாப்பிள்ளை புள்ள இருக்கா? மாப்பிள்ளை இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. அப்படியெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதென்ன என் பையன் சும்மா தான் இருக்கான். இது வேலையில இருக்கான். இன்னும் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு இருக்காம்பாங்க. அப்புறம் என் பொண்ணு படிச்சிருக்கா, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காம்பாங்க. அப்படி எதுமாரி இருந்ததுன்னா, நல்ல நிகழ்ச்சிகள்ல நிச்சயம் நல்லது நடக்கும். அதேமாரி வாய்ப்புகள்லாம் வந்து மீன ராசிக்கு செப்டம்பர் மாதம் நல்லா இருக்கு. தொழில் சம்பந்தமான இருக்கு. படிப்பை பொறுத்தவரைக்கும் அருமையா படிக்கிறாங்க. பெண்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான வேலைவாய்ப்புலாம் நல்லா இருக்கு. பொதுவா மீனராசினாலே இந்த வர செப்டம்பர் மாதம் நல்லா இருக்கு. எதையும் விட்டு கொடுத்து போவது நல்லது. அதிகமா பேசாதீங்க. கணவன் மனைவியோட வாழ்க்கையும் அருமையா இருக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த செப்டம்பர் மாதம் அருமையா இருக்கு. நீங்க விநாயகரை வழிபட நல்லது. ஓம் மகா கணபதியும் ஓம் என்ற பிரணவ மந்திரம் சொன்னாலே எல்லா இறைவனும் வந்துடுவாங்க. இருந்தாலும் ஸ்பெஷலாக விநாயகரை வழிபடுவது நல்லது. முடிஞ்சா சங்கடங்க சதுர்த்தி இப்போ வர சதுர்த்தி பெரிய விசேஷமாக இருக்கும். புதன்கிழமை வருது 27 அன்று வருது. ஓகே, அங்கங்கே விநாயகருக்கு வழிபாடு நடத்திட்டு இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சதை ஏதாவது செய்யும். அதுக்காக பணம் இல்லை, பொருளாக கொடுக்கலாம், எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுக்கலாம், நல்ல பிரசாதத்துக்கு தேவையான எது முடியுதோ முடிஞ்ச சொல்லுங்கள். சங்கடங்கள்லாம் பறந்து ஓடிடும். நான் பல முறை சொல்கிறேன், சங்கடங்களே மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு இருக்காங்க. அவரை வழிபட்டு நீங்கள் மனசார சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவருங்க கூட இருந்து பல விஷயங்களே உங்களுக்கு நல்ல விதமாக செயல்படுத்துவார். நம்புங்கள், நல்லது என்ற நம்பணும். முதல்ல கணபதியை வணங்குறது, ஏன்னா எல்லாரும் ஈஸியாக வணங்குறது ஒரு தெய்வம். எந்த சூழ்நிலையிலும் அவர் வந்து உங்களோட இருக்கான்னு நம்பிக்கையோடு இருங்க. அவரை பற்றி சொல்லணும்னா நாட்கள் பத்தாது. அம்மாவோட அருள் பெற்றவர், ஓம் சக்தி பராசக்தி அம்மா. நம்ம நேற்று ஒரு சின்ன விஷயம் கூட சொன்னேன், ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அம்மாவுடைய பேச்சை தட்டாதவர், அம்மா என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரே ஜீவன் மகா கணபதி. ஓம் கணபதி, கங் கணபதி, மகா கணபதி. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு. அவரை நம்பினார் யாரும் கைவிடப்படார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். அவனாலே அவன் தாள் வணங்கி ஓம் ஸ்ரீங் கிரீங் கிளீங் கௌம்ப கண்கணபதையே வரவத சர்வஜன மோசமான சோகா. நிச்சயம் நல்லது நடக்கும். மீன ராசிக்கு அருமையாக இருக்குது. பொறுமையாக கேளுங்க. காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து மற்றவங்கள மாதிரி இப்படி இருக்கா அப்படி இருக்கா சொல்ல, உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன். அனுபவ ரீதியாக தான் அவங்கள்ட்ட பேசிகிட்ருக்கேன். அனுபவம் தான். இதுக்கு முன்னாடி நானே தேடிட்டு இருந்தேன். அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இன்று எனக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்தான். அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி தேவலோக ரசிகர்கள் இதில் இருக்கும் கிருத்திகை வேதத்தை பற்றி காணொலி போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவனருள் நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்வோடம் திருச்சி. நன்றி, வணக்கம்.